வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக செப்டம்பர் 2025 9ஆம் தேதிக்கான சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். உயிராற்றல், கள வழிபாடு அனைத்தும் மனதை ஒருமை நிலைக்கு கொண்டு வரவும் உயர்த்தவும், வாழ்வில் ஒற்றுமை, ஒழுக்கம், ஈகை, அன்பு இவற்றை வளர்க்கவும் பொதுமக்களுக்கு ஏற்ற உளப்பயிற்சி முறையே ஆகும். பக்தி வழியில் இவையெல்லாம் அவசியமே. முற்காலத்திலே அஞ்ஞானிகளுக்காக பயத்தை ஊட்டி அதன் மூலமாக பக்தியை பெருக்கி உள்ளதை உணர்ந்து அற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக, நல்லதை செய்வதற்காக பக்தி மார்க்கம் மிக மிக உதவியாக இருந்தது. இந்த ஞான நெறி என்பது அறிவை ஒழுங்குபடுத்துதல் என்பதாகும். அதாவது புலப்பயிற்சியின் மூலமாகத்தான் நம் அறிவை நாம் நெறிப்படுத்த முடியும் என்பதை அருட்தந்தை அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். பக்தி இல்லாது போனால் சிறு குழந்தை முதல் சிந்தனை ஆற்றல் பெருகும் வரைக்கும் மனிதன் நல்ல செயல்களையே பழக்கம் பெற, தீய செயல்களிலிருந்து விடுபடவும் வேற வழியே கிடையாது. அதனால 14 வயது வரையில் ஒரு குழந்தைக்கு பக்தி மார்க்கம் என்பது மிகவும் அவசியம். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு வந்த பிறகு விஞ்ஞான விளக்கத்தோடு வாழ்க்கை நெறியையும் ஞான நெறியையும் புகட்டுவதற்காக ஞான மார்க்கத்தினை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு அருளியிருக்கின்றார். ஆயினும் இந்த காலத்துல பக்தி வழி மூலம் மக்களை சிலர் ஏமாற்றுவதும் அவர்களிடமிருந்து பொருள் சுரண்டுவதும் பெருகிவிட்டதால் இக்காலத்தில் பக்தி வழி பரிகாசத்திற்கு உட்பட்டு விட்டது என்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு தெளிவாக விளக்குகிறார்கள். உண்மையிலேயே பக்தி வழி மூலம் பண்பட்டு ஞான வழிக்கு வருவதுதான் பாதுகாப்பானது. அதாவது பூ பூத்து காய்த்து காய்தான் கனியாக மாறுமே தவிர கனி காயாக ஒரு நாளும் மாறாது. ஏனென்றால் காயாக இருக்கும் போதுதான் அது கனிய முடியும். கற்பனைகளாலும் சடங்குகளாலும் தீமை செய்யாதிருக்கவும் நன்மை செய்யவும் பக்தி வழி உதவியாக இருக்கிறது. வயது உயரும் போது, கண்டிப்பாக அறிவு உயரும் போது உண்மை விளக்கத்தை மனிதன் பெறுகிறான். அப்போது அவனிடமிருந்து பழக்கங்கள் அவன் கண்ட விளக்கத்திற்கு ஒத்து இருந்தால்தான் அறிவு முழுமை பெற எளிதாக இருக்கும். அப்படி அதற்கு முரண்பாடாக இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே அறிவு முழுமை பெறுவதற்கு வழி கிடையாது. விளக்கம் ஒரு விதமாகவும் பழக்கம் வேறு விதமாகவும் இருந்தால் வாழ்வு பொருத்தமாக அமையாது. அப்போ விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் இடையே ஒரு மனிதன் மாட்டிக்கொண்டு நிறைய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். தீய பழக்கங்களின் விளைவாக உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல்கள் ஏற்படும். அப்போ மனதில் களங்கங்கள் ஏற்படும் போது இவை அறிவை முழுமை நிலைக்கு உயர விடாமல் அது தடுக்கும். ஆகவே நாம் அந்த உயர்ந்த நிலைக்கு உயர்வதற்கு விளக்கம் ஒரு பேருதவியாக இருக்கும். பழக்கம் பெற்றதனாலே நாம பழக்கத்தின் வழியே வாழும் போது பல சிக்கல்களுக்கு ஆளாகின்றோம். குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அது சான்றோர் பெருமக்கள் மூலமாக, மகரிஷி போன்றவர்கள் மூலமாக ஞான மார்க்கத்திற்கு அறிவை உயர்த்த வேண்டும். அறிவை அறிந்த தெளிவுதான் ஞானம் என்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். பக்தி வழி அறிவின் துவக்க நிலையில் எவ்வளவு அவசியம் என்பது தெளிவாகின்றது. ஆனால் விஞ்ஞான அறிவு வளர்ச்சி பெற்றுள்ள இந்த காலத்துல ஞான வழி மனிதனுக்கு மிக 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 இன்றியமையாததாக இருக்கிறது. சிந்தனை ஆற்றல் பெற்ற அனைவரும் ஞான வழியில் பயின்று தேறி விளங்கி வாழ்வதுதான் மிகவும் பொருத்தமானது என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். அந்த காலத்துல தீவெட்டி வச்சு சாமி ஊர்வலம் பண்ணாங்க. ஏனென்றால் இருட்டாக இருந்தது, அது தீவெட்டி வைக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இந்த காலத்திலையும் சாமி ஊர்வலத்தின் போது அந்த தீவெட்டி பிடிச்சிட்டு போறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அந்த காலத்துல ஒரு வீடு கட்டினாங்கன்னா அந்த வீட்டினுடைய விலாசம் தெரிவிப்பதற்காக கிரக பிரவேசம் செய்யப்பட்டது. ஆனால் இந்த காலத்துல அது தேவையில்லை. விஞ்ஞான யுகம் பெருகிடுச்சு. அதனால கூகுள் மேப்ல போனாவே எங்க அட்ரஸ் கிளியரா சொல்லிடுது. அதனால சில சாங்கியம் சம்பிரதாயங்கள்
விளக்கத்திற்கு வந்த பிறகு அதை நாம் யோசித்து அதை விட்டொழிக்க வேண்டும் என்று தெளிவாக நமக்கு கூறுகிறார்கள். ஆனால் பக்தி இல்லையேல் ஞானம் இல்லை. குறிப்பிட்ட காலம் வரை பக்தி வேண்டும். அந்த பக்தியின் மூலமாக அறிவை அறிந்து தெளிவு பெறும்போது கண்டிப்பாக அந்த அறிவில் நெறி ஏற்படும், ஒழுங்கமைப்பு ஏற்படும். அதுதான் ஞான நெறி என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே பழக்கத்திலிருந்து விளக்கம் கிடைத்த பிறகு காய் கனியாகுமே தவிர கனி காயாக கூடாது. ஆகவே விளக்கம் பெற்ற பிறகு மீண்டும் பழக்கத்தின் வழியே நாம் செல்லாமல் விளக்க வழியே வாழ வேண்டும் என்பதை அருட்தந்தை அவர்கள் நமக்கு ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார். ஆகவே அருட்தந்தையின் வழியில் கற்றுத்தந்த கலையை பயின்று நம் அறிவை மேலோங்க செய்து அந்த நெறி நிறையை அடையணும். அந்த ஞான நெறி அடைவதற்கு இந்த மனவளக்கலை பேருதவியாக இருக்கும் என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.